கேரக்டருக்கு பதிலாக மார்வல் ஜாம்பிஸ்ல ஆக்சுவலாக இப்போதைக்கு நம்ம பிளேடை வந்து இந்த ஃபிஸ்ட் ஆஃப் கான்ஷுவா இல்ல ஃபிஸ்ட் கிடையாது, பிளேட் ஆஃப் கான்ஷுவா மாத்திருக்காங்க சொல்லலாம். அதுவும் இந்த ஷாட் அல்டிமேட்டா இருக்கு. அந்த பிளேட்ல இந்த பக்கம் கான்ஷுவோட அந்த ரிஃப்ளெக்ஷன் வேற மாதிரி பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்குடா. ஐ மீன் அந்த ஃபைனல் ஷாட்ல கூட இந்த பக்கம் லைக் அந்த பிளேட் வச்சு சப்போ சேவர் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்காடா படம் எடுக்க முடியாம திணறிட்டு இருக்கீங்க. டே யாரா நீங்க? பட் ஒரு பேட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேரக்டருக்கு மகேஷ்லா அலி வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே இதை வந்து எத்ததான் நான் கேள்விப்பட்டேன். பட் அந்த ஒரு டோன்ல தான் மிமிக்ரி பண்ணியிருக்காங்களாம். ஸோ எனிவேஸ் எப்படி பார்த்தாலும் மகேஷ்லா அலியோட அந்த பிளேட் கேரக்டருக்கான ஒரு கேனன் தான் இவர். மேபி இன் ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்னு சொல்ல வரேன். ஸோ ஃபைனலி நம்ம எம்சியூக்குள்ள பிளேடை பார்த்துட்டு எத்தனை பேர் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே காப்பாருங்க. ட்ரெய்லரும் அல்டிமேட்டாக இருக்குது. டிவிஎம்ஏ R-rated அடிச்சு நவுத்திட்டாங்க. ஒரு குட்டி மோட்டல் கம்பேட் படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரல உங்களுக்கு? வரணும். இந்த டெல்லை பற்றி கொஞ்சம் தசைக்கல காப்பாருங்க. ஆரம்பிச்சலாமா? ஓப்பனிங் சாட்டே ஒரு ஜாம்பியை யாரோ ஏரோட அடிக்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கேன். நிறைய பேர் அது ஹாக்கை நினைப்பீங்க. இல்லை, கேட் பிஷப். ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும் டெய்லரில் கேட் பிஷப் ஷிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் டிவி மெச்சூர்ட். எப்படி வேணாச்சு என்ன வேணாச்சு பேசலாம். லாங்குவேஜ்னு கத்த கேப்டன் அமெரிக்கா கூட இல்லை, அப்படியே ஜாம்பியா மாற்றி வச்சிருக்காங்க. என்ன செய்யறது? அடுத்த ஷாட்டில் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இந்த பக்கம் யாரையும் நோக்கி ஓடி வர மாதிரி காமிச்சிருக்காங்க. எல்லாருடைய கண்களும் சிவப்பா க்ளோ ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் ஆப்வியஸா அத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்கார்லெட் விட்ச் தான். இது டேரக்டாகவே வாட் இஃப் எபிசோட்ல இருந்தால் கண்டினியூ ஆக போதுன்னு தோணுது. வாட் இஃப் மார்வல் ஜாம்பிஸ் அந்த எபிசோட பார்த்து தான் இதை நீங்கள் பார்க்கணும்னு நம்புறேன். அப்படின்னா தான் புரியும் போல. ஸோ அந்த எபிசோடோட எண்ணில் பார்த்தீங்கன்னா கடைசி இந்த பக்கம் நம்ம பிளாக் பேத்தர், ஸ்பைடர்மேன் அண்ட் ஸ்காட்லாண்ட் வித் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட க்ளோக்கை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருக்க அந்த மைண்ட் ஸ்டோனை வச்சு எப்படியாச்சும் ஸ்பேஸுக்கு அனுப்பி ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா உலகத்தில் இருக்க எல்லா ஜாம்பிஸுமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது தான் பிளானே. ஸோ அதுக்கான டெக்னாலஜி வகாண்டாவில் இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிருப்பாங்க. வகாண்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம தானோஸ் கையில் இன்ஃபினிட்டி காண்ட்லெட்டோட ரெடியாக இருப்பார் மைண்ட் ஸ்டோனை கொடுக்குறான்னு. மைண்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் இத்தனை ஜாம்பிஸை கண்ட்ரோலே பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் நம்ம ஸ்கார்லெட் விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த பவரை யூஸ் பண்ணி இத்தனை ஜாம்பிஸை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறா. 1-2 பேர் இல்லைங்க. இந்த ஷாட்டில் பாருங்க, ஒரு பெரிய ஆர்மியா இருக்கு, லட்சக்கணக்கான ஜாம்பிஸை அழகாவே இந்த பக்கம் நம்ம ஸ்கார்லெட் விட்ச் மைண்ட் கண்ட்ரோல் பண்றா. வேற மாதிரி இருக்கு இந்த ஷாட். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே சூப்பராக இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த பக்கம் லைக் அந்த வாட் இஃப் எபிசோட் எண்ணில் வந்த மாதிரியே பிளாக் பேத்தர், ஸ்பைடர்மேன், ஆண்ட்மேன் 3 பேருமே இந்த தானோஸை எதிர்த்து போகிற மாதிரியும் சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. முக்கியமாக நம்ம பிளாக் பேத்தரோட காலை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்று இருக்காது. ஏன்னா விஷன் ஆக்சுவலாக அந்த வாட் இஃப் எபிசோடில் ஒவ்வொருத்தராக கடத்தி கொண்டு வந்து இந்த கால் கைன்னு சொல்லி வெட்டி அதை யூஸ் பண்ணி இந்த பக்கம் வாண்டாவை ஃபீட் பண்ணிட்டு இருப்பான். விஷன் டெக்னிக்கில் ஒரு சீரியல் கில்லராக சுற்றிட்டு இருப்பான். அந்த வகையில் பிளாக் பேத்தரோட காலையுமே வெட்டியிருப்பாங்க. அந்த ஒரு கண்டினியூட்டியை இங்கே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சொல்ல வரேன். இந்த ஷாட்டில் யாரோ 2 பேர் திருச்சி விட்றாங்க. யாருன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க ட்ரெஸ்ஸை வச்சு. சாங்ஷி அண்ட் அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டி. அது வரைக்கும் அவங்க வேலையாகவே இருப்பாங்களே, லைக் இந்த காரை பார்க் பண்ணிட்டு ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு இந்த பக்கம் லைக் ஜாம்பி அப்பாக்கலிப்ஸ் ஏற்பட 2 பேருமே பயந்து வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. 2 பேருமே டீமை பார்க்க போகிறாங்க நம்புறேன். ஏன்னா மிட் பாயிண்ட்ல ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் நம்ம சாங்ஷி அவர்கிட்ட இருக்க அந்த 10 ரிங்களை 5 நீ வச்சுக்க அப்படின்னு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணுற சண்டை போகிற டெக்னிக்குமே கற்றுக் கொடுத்துருக்காரு போல. சாங்ஷி மட்டும் இல்லாமல் கேட்டியுமே அந்த சாங்ஷி ரிங்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. மொதலைக்கு அந்த போஸ்ட் அப்பாக்கலிப்ஸ் இல்லைன்னா ஒரு மேட் மேக்ஸி வைப் அது கிரியேட் பண்ணுது. நல்லா இருக்குங்க. இந்த ஷாட்டில் நம்ம ஒக்கோய் பின்னாடி ஒரு பெரிய ஆர்மி நிற்கிற மாதிரியும் அதில் ஒரு ஓரமாக யார் இருக்கான்னு தெரியுதா? அபாமினேஷன். இந்த ஷாட்டில் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஒக்கோய், அபாமினேஷன், கீழே இருக்கிறது ஈவ் அதாவது கோஸ்ட்டு, இந்த பக்கம் ஹாக்கை அண்ட் அவங்க எல்லாருமே லீட் பண்ணுற மாதிரி கேப்டன் அமெரிக்காவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இது அபாமினேஷனாக இல்லாமல் பாசிபிளி ஹல்கா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா லைக் போன வாட் இஃப் எபிசோடில் இந்த பக்கம் ஹல்க் வர்சஸ் ஸ்கார்லெட் விட்ச்ங்கிற ஃபைட் தான் நடந்திருக்கும். ஸ்கார்லெட் விட்ச் ஹல்க்குள்ளே இருக்க அந்த கொடூரத்தை வெளில கொண்டு வந்து அவனை அபாமினேஷனாக கூட மாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த ட்ரெய்லரில் எங்கேயுமே ஹல்கை மென்ஷன் பண்ண மாதிரியே தெரியல. பாசிபிளி இது அபாமினேஷனாக மாற்றப்பட்ட ஹல்கா இருக்கலாம். அந்த ஆல்சோ அத்தனை பேர் ஆர்மிக்கு முன்னாடி இவர் தாக்க படுவேகமாக ஓடி வந்துட்டு இருக்காரு. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் ஒருத்தர் இன்னொருத்தரானது இதயத்தை எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. 2 கேரக்டரும் யாருன்னு பெருசாக கெஸ் பண்ண முடியல. பட் இதை வந்து நிறைய பேர் ஜீமோன்னு சொல்கிறாங்க. ஜீமோ ஃபீல் வரல. பின்னாடி இருக்கிறது யாருன்னு நல்லா சுத்தமாக நோட் பண்ணவும் முடியல. பட் லைட்டாக அந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வைப்பில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி தான் தோணுது. ஆனால் கொஞ்சம் பல்காக இருக்காரு. ஸோ அது யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று ஜீமோன்னு சொல்லலாம். பட் இன்னொன்று யார் கில் பண்ணுறவன் யார் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே சொல்லுங்கப்பா. அத்தனை பேரும் நம்மளை தான் கொல்ல வந்துட்டு இருக்காங்க, உஷாராய்க்கங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம எலினா பெலாவா தான் ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ விச் மீன்ஸ் தண்டர்போல்ட்ஸ்க்கான அடித்தளம் போல. தண்டர்போல்ட்ஸ் டீமில் இருக்க எல்லாருமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம எலினா அண்ட் ரெட் கார்டியன் மட்டும் தான் இந்த டீமில் அப்பியர் ஆக போகிறாங்க. அந்த டீமில் இருக்க மற்ற 2 கேரக்டர்ஸ், ஒன்று மிஸ் மார்வல் கையில் பேங்களோட வந்திருக்காங்க, இன்னொன்று பிளேட் நைட். மூன் நைட்டை பிளேட் நைட்டு தான் சொல்லி கூப்பிட போகிறாங்களாம். உங்க கூடவே ஆப்வியஸாக நம்ம ஜிம்மி பூ இருக்க மாதிரியும் தெரியுது. என்ன ஏன்டா கூட்டத்துக்கு கோளாறு பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்த பைப்பில் பயப்படுறாப்ல. அண்ட் ஆல்சோ ஜாம்பியை 2ஆக புழகிறாங்க. அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருக்குது. சாங்ஷி அண்ட் கேட்டின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சில கேரக்டர்ஸால் உருவாக்கப்பட்ட டீம் தான் இங்கே இருக்கணும். பட் இவங்க எல்லாருமே மீட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கேள்விக்குறியாதாங்க இருக்குது. இவங்க எல்லாருமே இப்போதைக்கு நம்ம நேமோரை எதிர்த்து நிற்கிறாங்க. நேமோரையுமே எவனோ ஒருத்தன் தனிக்கடியில் புது ஜாபியாக மாற்றி விட்டுருக்கான் பார்த்தீங்களா. அண்ட் இந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ராஃப்டில் நடக்கிற மாதிரி தான் தோணுது. ஐ மீன் லைக் இந்த ஷாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சுற்றி ஏகப்பட்ட பிரிசன் செல்ஸ் இருக்க மாதிரியும் சென்ட்ரல் ஒரு கண்ட்ரோல் இருக்க மாதிரியும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ராஃப்ட்டுங்கிறது ஹை செக்யூரிட்டி பிரிசன் வால். அது எங்கே இருக்கும்னு நல்லாவே தெரியும், கடலுக்கு அடியில். நேமர் எங்கே வாழ்றவன்
கடலில் அப்படியே கடல் மார்க்கமாகவே வந்து லைக் அந்த ராஃப்ட்டுக்குள்ளே இருக்க எல்லா பிரிசனர்ஸையுமே இவன் டெக்னிக்கலாக ஜாம்பியாக மாற்றி விட்ருக்கான். அண்ட் ராஃப்ட்டுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான பிரிசனர்ஸை அடைச்சி வைக்கக்கூடிய இடம். ஐ மீன் லைக் ரெட் ஹல்க் அவஞ்சஸே அடைச்சி வச்சிருக்க அந்த இடம்னா அப்போ உள்ளே இருக்கவங்க அத்தனை பேர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ்னு யோசிச்சு பாருங்க. அத்தனை பேர் ஜாம்பியாக மாறினாங்கன்னா சமாளிக்க முடியுமா? பட் அந்த ஒரு கனெக்ஷன் நல்லா இருக்குது. லைக் நேமோர் தண்ணி கடியில் இருக்க அந்த ராஃப்ட்டை கண்ட்ரோல் எடுத்துறான்னு. அதை தொடர்ந்து நிக் ஃபியூரி மாதிரி ஒரு பொண்ணை லைக் ரெண்டாக பொழந்து போட்டுறான். யாருதுன்னு தெரியல, மெயின் கேரக்டராக இருக்க வாய்ப்புகள் கம்மி தான் தோணுது. அதை தொடர்ந்து வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் பட்டாசாக இருந்துச்சு. முக்கியமாக நம்ம ஸ்பைடர்மேன் அங்கே இருக்க எல்லா ஜாம்பிஸோட அந்த தலையை தன்னுடைய வெப்பை வச்சு பிடிக்கிருப்பாரு. வழக்கமாக ஸ்பைடர்மேன் கிட்ட நோக்கில் பாலிசி இருக்குது, அவர் அந்த பஞ்சஸ் எல்லாத்தையுமே புல் பண்ணுவார். பட் இங்கே இருக்க ஜாம்பிஸ் ஆல்ரெடி செத்தவங்க திரும்ப கொண்டா என்ன அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சம்பவம் செய்ய போகிற போல் வழக்கமாக ஸ்பைடர்மேனை ஃபாலோ பண்ணுறவங்கள வெப் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய வெப் ஷூட்டர்ஸை வச்சே ஏகப்பட்ட தலைகளை பிடிக்க இருக்கிறாரு. நல்ல காம்பினேஷன்ரா, நல்லா பேரலல் காமிக்கிறீங்க நீங்கள். அதே மாதிரி அந்த பக்கம் தோர் ஒரு கடவுளாக அஸ்கார்ட் பாசிபிளி அட்டாக் பண்ணப்பட்டிருக்காதுன்னு தோணுது. மக்களுக்கு என் ஹெல்ப் தேவைன்னு சொல்லி இறங்கி ஸ்கார்லெட் முன்னாடியே தைரியமாக வந்து நிற்கிறாரு. ஏவா ஸ்கார்லெட் ஜாம்பியா மானதே தாக்க முடியல, தோர் ஜாம்பியா மானா என்ன நடக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். கடவுளோட ஸ்கின்னை கடிக்க முடியுமா? வாய்ப்புகள் கம்மி. அதே மாதிரி தான் ஹல்கோட ஸ்கின்னுமே கடிக்க முடியாதுன்னு நினச்சேன். பட் டெக்னிக்கலாக அந்த இடத்துல நம்ம ஜாம்பியை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கார்லெட். ஜாம்பி மட்டும் இல்லாமல் ஹல்க்கு தோரை கூட மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற அந்த டெக்னிக் அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு தோணுது. பிகாஸ் இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்மி மெம்பர்ஸ் ஓடி வராங்க. பின்னாடி ஒரே ஒரு ரெட் க்ளோ மட்டும் காமிக்கப்பட்டிருக்கலாம். மேபி அதுதான் அவருடைய பவர் சோர்ஸாக இருக்குமோ என்னமோ. தனி ஒரு ஆளாக இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டம் தான். பட் வாண்டா விஷனில் வெஸ்ட்வியூன்னு சொல்ல போகிற ஒரு பெரிய டவுனையே இந்த பக்கம் லைக் வாண்டா தன்னுடைய மேஜிக் வச்சு கண்ட்ரோல் எடுத்திருப்பான். அத்தனை பேரும் ஹியூமன்ஸாக இருந்தவங்க மைண்ட் ஒர்க் ஆகும். பட் இங்கே இருக்க ஜாம்பிஸ் மைண்ட்லெஸ். அதோட இதோடைய எக்ஸ்பென்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. எப்படி டேக் டவுன் பண்ண போகிறாங்கன்னு சுத்தம் ஐடியா இல்லை. பட் அகைன் வாட்டர் சொன்னால் அதே பிளான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறாங்க தான் நினைக்கிறேன். மைண்ட் ஸ்டோன் தான் இதுக்கான முழு தீர்வாக அமையணும். தேனோஸும் இன்ஃபினிட்டி கார்ட்லோட வந்திருக்க அந்த சமயத்தில் யாராவது ஒருத்தன் அந்த இன்ஃபினிட்டி கார்ட்ல ஸ்டோனை வச்சு ஊரில் இருக்கவங்க எல்லாருமே சரியாயினும்னு நினச்சி ஸ்னாப்பை போட்டால் பாசிபிளி ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் அதிகம். எனக்கு என்னமா பிளாக் மேத்தர் தான் ஸ்னாப் போடுவாருன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி? இந்த பக்கம் ஹேங்க் பிம் அண்ட் ஜானட் வேண்டிம் ரெண்டு பேருமே குட்டியாக இருக்கும்போதே ஜாம்பியாக வர இருக்காங்க. டேய் தக்காளி உங்களால் தான் பிரச்சனையே. குவாண்டம் ட்ரெம்லேருந்து தான் இந்த ஜாம்பி வைரஸ் வெளில வந்து தான் வாட்டிஃபில் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக்கே ஹேங்க் அண்ட் ஜானத்துக்குலாம் நடந்திருக்கு. அண்ட் அதை ஹேங்க் அப்படியே ஸ்லைஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும் பார்க்க. அண்ட் பார்த்ததுக்கு வரைக்கும் இந்த பக்கம் கோஸ்ட் ஈவா கூட 1-on-1 ஃபைட்டு பிளேடை வச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. பிளேட்னா இப்படி தான் இருக்கணுங்கிறத தெளிவாக காட்டியிருக்காங்க. அனிமேஷனில் காட்டுறது பெரிய மேட்டர்லடா, கொய்யால கொண்டு வந்து படத்தில் காமிக்கிறா. இத்தனை வருஷம் தான் பிளேடுக்கு படம் எடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள். இவ்வளோ மாசான ஆக்ஷன் பண்ணக்கூடிய மனுஷனுக்கு இது வரைக்கும் இந்த ஒரு படம் கொடுக்குறாங்களா பார்த்தீங்களா? சாதா முன்னணிலேருந்து இவர் எப்படி வித்தியாசப்பட போகிறாருன்னு பொறுத்து பார்க்கணுங்க. ஓவராலாகவே ட்ரெய்லர் செம்ம கோரியன் செம்ம பிளடியாக இருக்குது. ரத்தம் ஸ்க்ரீனுக்கே தெரியுது. ஐ மீன் லைக் லிட்டரலாக அந்த பக்கம் பிளேட் ஈவாவை தொடுத்தாலும் வெட்டும் போது ஸ்க்ரீன்லேயே ரத்தம் தெரியுது. தாண்டி வரல, அவ்வளோதான். இட்ஸ் கோயிங் டு பி எ ட்ரூ டிவி மெச்சூர்டு சீரிஸ். மொத்தம் 4 எபிசோட் தான் இருக்க மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெயின் வில்லியாக நம்ம ஸ்கார்லெட் தான் வரப்போகிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்கார்லெட் கண்ட்ரோலில் இருக்க அந்த அவெஞ்சர்ஸை டிஃபீட் பண்ணி மீதம் இருக்க அவெஞ்சர்ஸ் எப்படி இந்த பக்கம் உலகத்தை காப்பாற்ற போகிறாங்கிறதான் கதையே. 4 எபிசோட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடும். பார்க்கலாம் சீரிஸ் நம்ம வரப்போகுதுன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த டெய்லர் பிடிச்சிருக்கா? டிவி மெச்சூர்ட் மார்வல் ஜாம்பிஸை பற்றி உங்கள் தாட்ஸ் உங்களுடைய வீசா மறக்க வைக்கலாம். பண்ணிட்டு அந்த